ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். வாட்ஸ்அப்பில் இருக்க முக்கியமான 8 ட்ரிக்ஸை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வாட்ஸ்அப்பில் பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக நிறைய அப்டேட் வந்து கொடுத்துருந்தாங்க. அந்த ஃபீச்சர்ஸ்லாம் என்னென்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் வாட்ஸ்அப் அப்டேட் பண்ணலன்னா ப்ளே ஸ்டோரில் போய்ட்டு வாட்ஸ்அப்பை அப்டேட் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க என்னென்ன ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். நம்ம ஃபஸ்ட்டாக பார்க்க போகிற ஃபீச்சர்ஸ் என்னென்னா சேட் லாக் ஆர் ஹைட் சேட். இது எதுக்குன்னா யாரோட சேட்டை வேணாலும் நீங்கள் லாக் பண்ணி ஹைட் பண்ணி வச்சுக்கலாம் வித் ஃபிங்கர் பிரிண்டோட. வாங்க அது எப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு உங்கள் வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் யாரோட சேட்டை லாக் பண்ண போகிறீங்களோ அவங்க சேட்குள்ளே போய்க்கோங்க. அதில் பார்த்தீங்கன்னா மேலே அவங்க நேம் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கனாக்க சேட் லாக்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் பார்த்தீங்கன்னா லாக் திஸ் சேட் வித் ஃபிங்கர் பிரிண்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை எனேபிள் பண்ணிக்கோங்க உங்கள் ஃபிங்கர் பிரிண்ட் கொடுத்து. இப்போ வியூங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் என்னென்ன சேட்லாம் லாக் பண்ணி வச்சிங்களோ அதெல்லாம் இதில் வியூ ஆகும். அதில் இருந்து பேக்கில் வந்தீங்கன்னா அந்த லாக் சிம்பிள் வந்து லாக் ஆகி ஹைட் ஆகிடும். நீங்கள் வாட்ஸ்அப்பை க்ளோஸ் பண்ணிட்டு திரும்ப ஓப்பன் பண்ணாலும் உங்களுக்கு அந்த சேட் வந்து வியூ ஆகாது. நீங்கள் மேலேருந்து டவுன் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு அந்த சேட் தெரியும். லாக்டு சேட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கனாக்க உங்கள் ஃபிங்கர் பிரிண்ட் கொடுத்து நீங்கள் அதை ஓப்பன் பண்ணிக்கலாம். அடுத்து ரெண்டாவதாக பார்க்க போகிறது என்னென்னா எடிட் மெசேஜ். இந்த ஆப்ஷன் வந்து எதுக்குன்னா நீங்கள் யாருக்காவது தவறுதலாக மெசேஜ் சென்ட் பண்ணிட்டீங்கன்னா அந்த டெக்ஸ்ட்டை வந்து நீங்கள் எடிட் பண்ணிக்கலாம். வாங்க அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த மாதிரி ஒரு மெசேஜ் வந்து சென்ட் பண்ணிட்டீங்க, ஆனால் அது தப்பாக சென்ட் பண்ணிட்டீங்க. இப்போ அதை எப்படி எடிட் பண்ணுறது? அந்த மெசேஜை செலக்ட் பண்ணிவிட்டு மேலே இருக்குது பார்த்தீங்களா அந்த 3 டாட்டு, அதை கிளிக் பண்ணிங்கன்னா எடிட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எடிட் மோடில் வந்துடும். இப்போ அந்த மெசேஜில் என்ன எடிட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ எடிட் பண்ணிவிட்டு அதை திரும்ப சென்ட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி எடிட் பண்ணி சென்ட் பண்ணும்போது உங்கள் டெக்ஸ்ட்டுக்கும் பக்கத்துலேயே எடிட்டர்னு வந்துடும். உங்களுக்கு எப்படி வியூ ஆகுதோ அதே மாதிரி தான் ரிசீவருக்கும் வியூ ஆகும். இந்த எடிட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னாக்க நீங்கள் மெசேஜ் சென்ட் பண்ணி வித்தின் 15 மினிட்ஸுக்குள்ளே இருந்தால் தான் அதை எடிட் பண்ண முடியும். அதுக்கு மேலே போனதுன்னா அதை எடிட் பண்ண முடியாது. அடுத்து நம்ம மூணாவதாக பார்க்க போகிற ஃபீச்சர் என்னென்னா சைலன்ஸ் அன்னவுன் காலர்ஸ். இந்த ஆப்ஷன் எதுக்குன்னா உங்கள் வாட்ஸ்அப்பில் அன்னவுன் நம்பர்லேருந்து, அதாவது உங்கள் காண்டாக்டில் சேவ் பண்ணாத நம்பர்லேருந்து கால் வந்ததுன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ரிங் வராமல் நோட்டிஃபிகேஷன் மட்டும்தான் வரும். வாங்க அதை எப்படி எனேபிள் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வாட்ஸ்அப்பில் மேலே இருக்குது பார்த்தீங்களா அந்த 3 டாட்டு, அதை கிளிக் பண்ணி செட்டிங்ஸை வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் ப்ரைவேசின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா கால்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் பார்த்தீங்கன்னா சைலன்ஸ் அன்னவுன் காலர்ஸ் அந்த ஆப்ஷன் வந்து எனேபிள் பண்ணிக்கோங்க. இனிமேல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அன்னவுன் நம்பர்லேருந்து கால் வந்ததுன்னா நோட்டிஃபிகேஷன் மட்டும்தான் வரும், ரிங் வராது. அடுத்து நம்ம நாலாவதாக பார்க்க போகிற ஃபீச்சர் என்னென்னா ஃபோட்டோ ஹெச்டி குவாலிட்டி. இந்த ஆப்ஷன் எதுக்குன்னா நீங்கள் யாருக்காவது ஃபோட்டோ சென்ட் பண்ணிங்கன்னா நீங்கள் என்ன குவாலிட்டியில் வச்சுருக்கீங்களோ அதே சேம் குவாலிட்டியிலே வந்து அவங்களுக்கு சென்ட் பண்ணிக்கலாம். அதுக்கு பார்த்தோம்னா நம்ம வாட்ஸ்அப்பில் ஒரு செட்டிங்ஸை வந்து சேஞ்ச் பண்ணணும். வாங்க அதை எப்படி சேஞ்ச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். மேலே இருக்குது பார்த்தீங்களா அந்த 3 டாட்டு, அதை கிளிக் பண்ணி செட்டிங்ஸை வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் பார்த்தீங்கன்னா ஸ்டோரேஜ் அண்ட் டேட்டான்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ அப்லோட் குவாலிட்டின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் பெஸ்ட்டு குவாலிட்டி அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணி ஓகே கொடுத்துருங்க. இனிமேல் பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன ஃபோட்டோ சென்ட் பண்ணாலும் உங்கள் ஃபோனில் என்ன குவாலிட்டியில் இருக்கோ அதே சேம் குவாலிட்டியில் வந்து அவங்களுக்கு சென்ட் ஆகும். நம்ம அடுத்து அஞ்சாவதாக பார்க்க போகிறது என்னென்னா ஷார்ட்கட் சேட்டு. இந்த ஆப்ஷன் வந்து எதுக்குன்னா நீங்கள் யாரோட சேட்டை வேணாலும் உங்கள் ஹோம் ஸ்க்ரீனில் வந்து பின் பண்ணிக்கலாம். வாங்க அதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நீங்கள் யாரோட சேட்டை ஹோம் ஸ்க்ரீனில் வைக்க போகிறீங்களோ அந்த சேட்டை செலக்ட் பண்ணிவிட்டு மேலே இருக்குது பார்த்தீங்களா அந்த 3 டாட்டு, அதை கிளிக் பண்ணிங்கனாக்க ஆட் சேட் ஷார்ட்கட் அந்த ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் சேட் வந்து ஹோம் ஸ்க்ரீனில் வந்துடும். நீங்கள் அதை யூஸ் பண்ணி கூட நீங்கள் மெசேஜ் சென்ட் பண்ணிக்கலாம். இதுக்குன்னு பார்த்தீங்கன்னா தனியாக நோட்டிஃபிகேஷன்ஸும் வரும். அடுத்து ஆறாவதாக பார்க்க போகிற ட்ரிக்ஸ் என்னென்னா நீங்கள் ஸ்டேட்டஸ் டவுன்லோட் பண்ணுறதுக்கு இன்னும் தனியாக அப்ளிகேஷன் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்களா? அந்த அப்ளிகேஷனே தேவையில்லைங்க. நீங்கள் அந்த ஸ்டேட்டஸை வந்து வியூ பண்ணிவிட்டு நீங்கள் உங்கள் ஃபைல் மேனேஜர்லேருந்து அதை காப்பி பண்ணிக்கலாம். வாங்க அதை எப்படி காப்பி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி அந்த ஸ்டேட்டஸை வியூ பண்ணிவிட்டு இப்போ உங்கள் ஃபைல் மேனேஜரை ஓப்பன் பண்ணிட்டு அதில் ஸ்டோரேஜை கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்டுன்னு ஒரு ஃபோல்டர் இருக்கும், அதை ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் பார்த்தீங்கன்னா மீடியான்னு ஒரு ஃபோல்டர் இருக்கும், அதுக்குள்ளே வாட்ஸ்அப்னு ஒரு ஃபோல்டர் இருக்கும், அதை ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப்னு ஒரு ஃபோல்டர் இருக்கும், அதை ஓப்பன் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா மீடியான்னு ஒரு ஃபோல்டர் இருக்கும், அதை ஓப்பன் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே ஸ்டேட்டஸ்னு ஒரு ஃபோல்டர் இருக்கும், அதுக்குள்ளே போனீங்கன்னாக்க நீங்கள் என்னென்ன ஸ்டேட்டஸ்லாம் வியூ பண்ணீங்களோ அதெல்லாம் வந்து அதில் இருக்கும்.
அதில் உங்களுக்கு என்ன வீடியோஸ் ஆர் ஃபோட்டோஸ் வேணுமோ அதை காப்பி பண்ணி வேறு ஃபோல்டருக்கு மூவ் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வந்து அந்த ஸ்டேட்டஸை வந்து டெலீட் பண்ணிட்டாக்க அந்த ஸ்டேட்டஸ் வந்து உங்களுக்கு அந்த ஃபோல்டர்லேருந்து டெலீட் ஆகிடும். அடுத்து நம்ம 7வதாக பார்க்க போகிற ட்ரிக்ஸ் என்னென்னா வாய்ஸ் ஸ்டேட்டஸ். இந்த ஆப்ஷன் வந்து எதுக்குன்னா, இதுக்கு முன்னாடி வரைக்கும் நீங்கள் ஒரு வீடியோஸ் ஆர் ஃபோட்டோஸ் ஆர் டெக்ஸ்ட்டை வந்து ஸ்டேட்டஸாக வச்சுருப்பீங்க. இனிமேல் வந்து உங்கள் வாய்ஸையும் ரெக்கார்ட் பண்ணி ஸ்டேட்டஸாக வச்சுக்கலாம். இப்போ வாங்க அதை எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸ் அந்த டேப்புக்குள்ளே போயிட்டு கீழே பார்த்தீங்களா பென்சில் ஐக்கான் இருக்குது, அதை கிளிக் பண்ணிங்கனாக்க உங்களுக்கு இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். அதில் பார்த்தீங்கன்னா மைக்கு வந்து இருக்கும், அதை ப்ரெஸ் பண்ணிக்கிட்டு உங்கள் வாய்ஸை வந்து ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். ரெக்கார்ட் பண்ணிட்டு கீழே பார்த்தீங்கன்னா சென்ட் ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி சென்ட் பண்ணிக்கோங்க. இப்போ உங்கள் ஸ்டேட்டஸில் போய் பார்த்தீங்கன்னாக்க உங்கள் வாய்ஸ் வந்து ஸ்டேட்டஸாக இருக்கும். அடுத்து நம்ம 8வதாக பார்க்க போகிற ட்ரிக்ஸ் என்னென்னா செல்ஃப் மெசேஜ். இந்த ஆப்ஷன் வந்து எதுக்குன்னா, உங்களுக்கு நீங்களே வந்து மெசேஜ் பண்ணிக்கலாம். உங்கள் வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணிட்டு கீழே பார்த்தீங்கன்னா காண்டாக்ட் ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி காண்டாக்டை ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபோன் நம்பர் போட்டு ப்ராக்கெட்டில் யூன்னு மென்ஷன் பண்ணியிருக்கும், அதை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிட்டு இனிமேல் உங்களுக்கு நீங்களே வந்து மெசேஜ் பண்ணிக்கலாம். நீங்கள் கேட்கலாம், நான் ஏன் எனக்கே வந்து நான் மெசேஜ் பண்ணிக்க போகிறேன் அப்படின்னு. நான் இதை வந்து பார்த்தீங்கன்னாக்க நான் என் மொபைல்லேருந்து என் லேப்டாப்புக்கு ஃபோட்டோஸ் ஆர் ஃபைல்ஸை வந்து காப்பி பண்ணுறதுக்கு இது மூலியமாக சென்ட் பண்ணி நான் காப்பி பண்ணிக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் அப்பப்போ ஏதாவது யோசனை வரும் பார்த்தீங்களா, அதை இதில் டெக்ஸ்ட் பண்ணி வச்சுக்கிட்டு நீங்கள் அதுக்கப்புறம் மறந்துட்டீங்கனாக்க அதை திரும்ப ரீகால் பண்ணிக்கலாம் இது மூலியமா. நான் அதுக்காகவும் இதை யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். நீங்கள் எதுக்காக யூஸ் பண்ண போகிறீங்கன்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் உள்ள கண்டென்ட் எல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், தெரியாத உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி இது மாதிரியான அப்டேட்டுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ கைஸ்.